நேற்று திமுக கழகத்தின் ஆர்ப்பாட்டத்திற்கு எப்படி அனுமதி கொடுத்தீங்க? ஏன் யாரையும் கைது செய்யல? அப்ப எங்களை ஏன் கைது செஞ்சீங்க? அப்போ திமுக ஆர்ப்பாட்டம் நடத்தினால் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும், பாஜக ஆர்ப்பாட்டம் செய்தால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும். இது என்ன நியாயம் என்றே எங்களுக்கு தெரியவில்லை. எதிர்க்கட்சிகளின் குரல் வலை ஏன் நசுக்கப்படுகிறது, அமுக்கப்படுகிறது? ஏன் ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு கூட குரல் எழுப்புவதற்கு கூட நீங்கள் அனுமதி மறுக்கிறீர்கள்? அப்படி என்றால் இங்கே என்ன ஜனநாயகம் இருக்கிறது? இங்கே எல்லா தலைவர்களும் சொல்லிவிட்டாங்க தான் முதல் சொல்ல ஆரம்பிச்ச அவசர நிலை இருக்கிறதா என்று. ஆக இன்று அந்த அளவிற்கு அவசர நிலை போல எல்லாருடைய குரல் வலைகளும் நெரிக்கப்படுகிறது. ஏன்? முதலமைச்சர் அவர்களும் ரொம்ப சாஃப்டா இதை ஹேண்டில் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால அவர் இன்னும் தீவிரமாக இருக்க வேண்டும். எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. பெண்கள் எல்லோரும் தமிழக அரசின் மீது நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் வலிமையாக பதிவு செய்கிறோம். எவ்வளவு போராட்டங்கள், மாநில அரசின் போராட்டங்களுக்கு அனுமதி, ஆனால் மாநில அரசின் கையாளாகத்தனத்தை எதிர்த்து பெண்களாகிய நாங்கள் போராடும் பொழுது நான் உட்பட கைது செய்யப்பட்டு காவல்துறை எங்களை கைது செய்து, நாங்கள் மட்டுமல்ல எந்த கட்சியின் நிர்வாகிகள் போராடினாலும் அவர்களையெல்லாம் கைது செய்து கஸ்டடியில் வைத்து, இந்த மாதிரி ஒரு ஜனநாயகத்திற்கு எதிரான எல்லா கட்சிகளுக்கும் போராடுவதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் அவற்றையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு தொடர்ந்து கைதுகளை செய்து ஒரு அடக்குமுறையை இந்த மாநில அரசு மேற்கொண்டு வருகிறது.